மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானாவில் நடைபெற்ற மக்களவை தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் வாக்காளர் பட்டியலில் ஒரு மிகப்பெரிய அளவில் மோசடி நடைபெற்றதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். அந்த இவிஎம் மிஷின் இருக்கு இல்லையா, அந்த இயந்திரம் மூலம் படிக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் இவிஎம்ல தான் குற்றச்சாட்டுன்னு நம்ம பொதுவாக சொல்லிட்டு இருக்கோம். அதை தாண்டி அடுத்த லெவலுக்கு தேர்தல் ஆணையம் போயிருக்கிறதா, பாஜகவோட கைகோற்று தேர்தல் ஆணையம் நடந்திருக்கிறதா, மோசடிகள் செய்திருக்கிறதாங்கிற கேள்வி ராகுல் காந்தியுடைய அந்த தரவுகள் மூலமாக எழுப்பப்படுகிறது. இயந்திரம் மூலமாக படிக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை கொடுக்க மறுக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் தேர்தல் முடிவை திருட பாஜகவோட தேர்தல் ஆணையம் கூட்டு சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்று இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி தரவுகளை வெளியிட்டு சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டுகள் தவறாக வழிநடத்துவதாக இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. அதோட அவர் தன்னுடைய புகாரை கர்நாடக தலைமை தேர்தல் அதிகாரி கிட்ட எழுத்துப்பூர்வமாக கொடுக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. தான் சொல்றது உண்மை அப்படின்னு ராகுல் காந்தி நம்புறார் அப்படின்னா அவர் பிரமாண பத்திரம் ஒன்றில் கையெழுத்து போட்டு புகார் கொடுக்கணும். அப்படி இல்லைனா அவர் இந்திய மக்களை தவறாக வழிநடத்தக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. ஆனால் டைரக்டாக அந்த 5 குற்றச்சாட்டுக்கு நேரடியான விளக்கம் இல்லை. வாக்காளர் பட்டியல் தொடர்பாக ராகுல் காந்தி சொன்ன மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளை பற்றி நம்ம அந்த 5 முக்கியமான குற்றச்சாட்டுகள் பார்க்கலாம். ஒன்று, மகாராஷ்டிரா தேர்தல் நடந்த மோசடி. மகாராஷ்டிராவில் 5 மாதங்களில் சேர்க்கப்பட்ட புதிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் சேர்க்கப்பட்ட மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையை விட அதிகம். வெறும் 5 மாதங்களில் சேர்க்குறாங்க இல்லையா புது வாக்காளர்கள், அந்த 5 மாதங்களில் சேர்க்கப்படக்கூடிய புது வாக்காளர்களை விட 5 ஆண்டுகள் சேர்க்கப்பட்ட புது வாக்காளர்கள் குறைவு. 5 ஆண்டுகளில் கம்மியாக இருக்குது, வெறும் 5 மாதங்கள் சேர்க்கப்பட்டது அதிகமாக இருக்குது. இது எப்படி சாத்தியம்? மகாராஷ்டிராவுடைய மக்கள் தொகையை விட வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு. 5 ஆண்டுகளுக்கு பிறகு வாக்கு சதவீதத்தில் திடீர்னு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கூட்டணி முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டது. ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதே கூட்டணி வெற்றி பெற்றது. மக்களவைத் தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை காங்கிரஸ் இந்தியா கூட்டணி பெறுறாங்க. அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை தழுவுறாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார் ராகுல் காந்தி. மாநிலத்தில் 40 லட்சம் போலி வாக்காளர்கள் இருப்பதும் கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். இது முதல் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. இதற்கு நேரடியான பதில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அடுத்து கர்நாடகா தேர்தல். இது குறித்து ராகுல் காந்தி சொல்லும் போது, கர்நாடக மக்களவைத் தேர்தலில் இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் 16 இடங்களில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் வெல்லும் அப்படின்னு கணித்திருந்தாங்க. ஆனால் காங்கிரஸுக்கு 9 இடங்கள் மட்டும்தான் கிடைச்சது. கர்நாடகாவினுடைய மகாதேவபுரா தொகுதியில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள், போலி முகவரி அதாவது போலியான அட்ரஸ், அப்புறம் மொத்த வாக்காளர்கள் இருப்பதை தங்களுடைய ஆய்வில் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் ராகுல் காந்தி. கர்நாடகாவினுடைய பெங்களூரில் இருக்கக்கூடிய மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் 6.5 லட்சம் வாக்குகளில் 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். நிறைய வேறு வாக்குச்சாவடிகளில் வேறு மாநிலங்களில் வாக்களித்த சுமார் 11,000 வாக்காளர்கள் கர்நாடகாவில் ஓட்டு போட்டிருக்காங்க. அது எப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த வாக்காளர்களுடைய பெயர்கள், வாக்குச்சாவடியுடைய எண் மற்றும் முகவரிகள் பட்டியலும் எங்ககிட்ட இருக்குன்னு ஆதாரத்தோடு பேசுறாரு. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். அடுத்து மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா போலி வாக்காளர்கள். ஒரே வாக்காளர் பெங்களூரில் இருக்கக்கூடிய மகாதேவபுரா தொகுதியிலும், கிழக்கு லக்னோவிலும், மும்பையின் கிழக்கு ஜோகேஸ்வரி தொகுதியிலும் வாக்காளராக பதிவு ஓட்டு போடுறார். ஒரே நபர் தான் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு வீட்டு முகவரியிலையும் ஒவ்வொரு வீட்டோட அட்ரஸ்லையும் 80 மற்றும் 46 வாக்காளர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்டு முகவரியிலையும் 80 பேர் இருக்காங்க ஒரே அட்ரஸில். 46 வாக்காளர்கள் ஒரு அட்ரஸில் இருக்காங்க அப்படின்லாம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. தனி வீடுகளில் அதிக எண்ணிக்கையில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 10,000க்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னு குற்றம் சாட்டுறார். புதிய வாக்காளர்கள் பதிவு செய்ய பயன்படுத்தப்படக்கூடிய படிவம் 6 மேக்சிமம் பெரிய அளவில் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான 33,692 வழக்குகள் கண்டறியப்பட்டிருக்குன்னு அதுக்கான டேட்டாஸ் எல்லாம் வச்சிருக்காரு. ஹரியானா சட்டமன்ற தேர்தல் அடுத்த மிக முக்கியமான குற்றச்சாட்டு. ஹரியானா சட்டமன்ற தேர்தல்கள் குறித்து ராகுல் காந்தி குற்றச்சாட்டுகள் வைக்கும் போது, ஹரியானாவில் மொத்தம் 2 கோடி வாக்காளர்கள் இருந்த 8 தொகுதியில் வெற்றி மற்றும் தோல்விக்கு இடையிலான வித்தியாசம் வெறும் 22,779 வாக்குகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். இங்கே ஒரு சட்டமன்ற தொகுதியில் 1 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருக்கு. 90 இடங்களை கொண்ட ஹரியானா சட்டமன்ற தேர்தலில்
காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்ன கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் கட்சி சுமார் 60 இடங்களை பெறும் அப்படின்னு தெரிவித்தாங்க. கிட்டத்தட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே பாஜக தவறாக நிரூபித்து பெரும்பான்மையை எளிதாக கடந்து 48 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. இது எப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு. அடுத்த 5வது மிக முக்கியமான குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் பற்றி ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டு தான். 2024 மக்களவைத் தேர்தலின் போது பாஜக 33,000க்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் 25 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. தேர்தல் ஆணையம் எங்களுக்கு தரவுகளை கொடுக்கல, சிசிடிவி காட்சிகளை அழிக்கப் போவதாக அவங்களே சொன்னாங்க, அதனால தான் அவங்க அந்த காட்சிகளை அழிக்க விரும்பினாங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. நிறைய முறைகேடு பண்ணியிருக்காங்க, அதனால தான் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் அழிக்க போகிறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னதாக ராகுல் காந்தி சொல்றாரு.